ஜேக் அப்படிங்கிறவன் அவளோட ஃபேமிலியோட பேங்காக்குக்கு ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்கிறான். இங்க வந்துட்டு கூட எப்ப பார்த்தாலும் வேற வேலைனே சுத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் வந்து திட்டிட்டு இருக்கிறா. இப்ப திடீர்னு பார்த்தா இந்த இடமே வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ மிருகம் மாதிரி மாறி ஒவ்வொருத்தரையும் அடிச்சுக்கிட்டு கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாதிரி நடந்ததுல ஜேக் அவனோட ஃபேமிலியை வேற பிரிஞ்சிடுறான். அவனும் வேற ஒரு உலகத்துக்குள்ள போயிடுறான். அந்த உலகத்துக்குள்ள பார்த்தா பெரிய பெரிய டீமன்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஜேக்குக்கு என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிறான், நரகத்தோட வாசல் வந்து இவனால திறக்கப்பட்டிருக்கணும். அதுல இருந்து டீமன்ஸ் எல்லாம் உலகத்துக்கு வந்து மக்கள் எல்லாத்தையும் வேட்டையாடிட்டு இருக்கணும். இப்ப இவன் தான் அந்த கேட்டை திறந்தான் அப்படிங்கிறதுனால இவன் தான் அந்த கேட்டை மூடியும் ஆகணும். இதனால இவனோட வாழ்க்கையே வந்து இழக்க நேரிடும். இப்ப இதெல்லாம் தாண்டி இவனோட ஃபேமிலியும் எப்படி வந்து காப்பாற்ற போறான், எப்படி வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்றான் அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2025ல ரிலீஸ் ஆன ஹோம் ஸ்வீட் ஹோம் ரீபர்த் அப்படிங்கிற ஃபேண்டசி த்ரில்லர் ஃபிலிம். ஆல்ரெடி ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிற வீடியோ கேம் விளையாடி இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. பேங்காக் சிட்டில நடு ராத்திரியை தான் காமிக்கிறாங்க. இங்க மேக் அப்படிங்கிறவன் தலை திருக்க ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவனோட உடம்புல சில ரத்த காயங்களும் இருக்குது. இவன் ஏதோ தப்பு பண்ணிருப்பான் போல, அதனால போலீஸ் இவனை துரத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு முட்டு சந்துக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிறான். இதுக்கு மேல அவ்வளவுதான், நம்ம இங்க சாக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு விசித்திரமான உருவம் வந்து நிக்குது. நான் நினைச்சா உன்னால வந்து உன்னை உயிர் தர முடியும், ஆனா அதுக்கு நீ வந்து எனக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு கேட்க, வேற வழியே இல்லாம அந்த டைம்ல இவனுக்கு தப்பிச்சா போதும்னு சரின்னு ஒத்துக்கிறான். இதுக்கு ஒத்துக்கிட்டதுமே அந்த விசித்திரமான உருவம் அவனோட பாடியை அப்படியே காத்துல மிதக்க வைக்குது. திடீர்னு அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வராங்க. இவனோட உடம்பு அப்படியே க்ளோவாக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல திடீர்னு பார்த்தா ரத்த வெள்ளமா இருக்கு. அங்க ஒரு சின்ன ஓட்டையும் இருக்கு, ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி. இவங்க எல்லாரும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல திடீர்னு ரோட்ல வந்து எல்லா மக்களும் வெளியில வந்துட்டு சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சுட்டுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இது மாதிரி ஒரே கலவரமா அந்த இடத்துல வந்து இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த விசித்திரமான மனுஷாங்க நின்று பார்த்துட்டு இருக்கான். ஜேக் மட்டும் இதை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமா கத்துறான். இந்த மொத்த சிட்டியுமே சரி ஃபுல்லா எரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே துறவியான ஷான் அப்படிங்கிறவரு பாக்குறாரு. சான் அதை பார்த்ததுமே அவனோட கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவனோட மாஸ்டரை தான் இப்போ வந்து பார்க்கறதுக்காக போறா. அப்படி போயிட்டு எனக்கு வந்து ஒரு வேலை வந்துருச்சு, என்னோட அப்பாவான அந்த மந்திரவாதி வின்சன் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்துட்டான், அதனால நான் போயிட்டு அவனை தடுத்தாகணும், எனக்கு வந்து விடுதலை கொடுங்கன்னு கிளம்பிடுறான். இங்கே அப்படியே கட் பண்ணா பேங்காக் சிட்டிக்கு வெக்கேஷனுக்காக ஜேக் அவனோட ஃபேமிலியை கூட்டிட்டு வந்திருக்கிறான். ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான் வந்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஜேக் வந்து கொஞ்சம் பிஸியான ஆளு. அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ வந்து அவருக்கு வேலைக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவரோட ஒய்ஃபான பிராங் இருந்துட்டு, இப்போ கூட இங்கே வந்துட்டு ஃபோன் தான் பேசிகிட்டே இருக்கணுமா, எங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி சரி, இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் நோட் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா இவங்களோட பொண்ணு வந்து காணாமல் போயிடுறா. ஐயோ எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே இருந்ததுல அவங்க பொண்ணை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. இவங்களும் அந்த இடம் ஃபுல்லாக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணோட பேரு வந்து லூ. இவங்க நல்ல வேலையா ஒரு பிரிட்ஜில் வந்து இந்த மாங்கோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. வந்துட்டு நம்ம ஜேக் அவரை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்கிறான். ஏடி இப்படிதான் நீ வந்து எதுவும் சொல்லாம கொள்ளாம ஓடி வருவியா அப்படின்னு சொல்லிட்டு, எனிவே நீ வந்து என்னோட பொண்ணை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சான் அப்படின்னு சொல்லி பேரை சொல்ல இதை கேட்டதுமே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகிறது. உனக்கு எப்படி என்னோட பேரு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா இது எல்லாமே வந்து விதிப்படிதான் நடக்குது. நீதான் அந்த ரத்த நிலவுக்கு கீழே வந்து பிறந்தவனா இருக்கணும், நிச்சயமா நீதான் அந்த கீப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதுக்கப்புறம் நீ வந்து நிறைய விஷயங்களை இழக்க வேண்டியது இருக்கும், அதனால நீ வந்து எல்லாத்துக்கும் தயாராரு அப்படின்ற மாதிரி இந்த மாங்க் வந்து சொல்ல, என்ன இவரு என்னமோ லூசுத்தனமா பேசிட்டு இருக்காரு, சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு அங்கிருந்து போயிடுறான். இருந்து நேரா இவங்க எல்லாரும் ஒரு மாலுக்கு தான் போறாங்க. அங்க போனதுமே இந்த பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அவளோட ட்ரெஸ்ல வந்து சிந்திடுறா. சரி வா நான் உனக்கு கழுவி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வாஷ்ரூம்க்கு போறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஜேக் மட்டும்தான் இருக்கான். இந்த இடத்துல பார்த்தா அந்த மெக் படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தோமே, அவன் வந்து வந்துட்டு இருக்கிறான். அப்போ ஒருத்தர் மேல தெரியாம இடிக்க, சரி சரி தெரியாம இடிச்சிட்டேன், இந்த லாலிபப்பை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்டு இருந்த லாலிபப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுறான். அவனை மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லா மக்களையுமே ரேண்டமா அவன் பாட்டுக்கு சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். இதனால இங்க இருக்கிற மக்கள் பதறி போயிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற வேலை செய்யறவங்க மக்கள் யாரு என்னன்னு ஒரு பாரபட்சமே கிடையாது, எல்லாத்தையுமே அவன் வந்து ஷூட் பண்ணி தள்ளிட்டு இருக்கிறான். இந்த மால்குள்ள இருக்கிற மக்கள் எல்லாரும் எப்படியாவது இங்க இருந்து வெளியில போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஜேக் மட்டும் என்னோட ஃபேமிலி உள்ள மாட்டிட்டு இருக்கு, நான் போய் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு ரெஸ்ட் ரூம்க்கு பாக்குறதுக்காக வரான்.
பக்கம் இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குது அப்படின்னு புரியாம வெளில வராங்க. இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீசர் அராட் அப்படிங்கிறவரு மக்கள் எல்லாத்தையும் சேஃபா வெளியில அனுப்பி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜேக் என்ன பண்றான்னா, எல்லாரும் அமைதியா அப்படியே ஒளிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க இருக்கிற இடத்துல ஒளிய வச்சிருக்கான். அப்ப அங்க வந்து கீழே ஒரு கரை படிஞ்ச ஒரு பொம்மை வந்து கிடக்குது. அதை பார்த்துட்டு அவன் டைவர்ட் ஆக மேக் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஜேக் அவனோட துப்பாக்கி எடுத்து, இதை பாரு ஒழுங்கா நீ துப்பாக்கி கீழே போட்டு சரண்டர் ஆகிரு அப்படின்னு சொல்ல, ஆனா அதெல்லாம் பார்த்து இவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு குழந்தைத்தனமா அவன் வந்து பேசிட்டு இருக்கான். உன்னோட ஃபேமிலியோட நீ இங்க வெக்கேஷனுக்கு தானே வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். உன் பொண்ணு கூட அவ கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாலே அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். இவன் இல்லாம பேசி நீ வந்து எதுவும் பண்ண தேவையில்ல, ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆகிரு அப்படின்னு சொல்ல அவன் கொஞ்சம் கூட பயப்படாம ஜேக்க வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல அவன் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இவன் போயிட்டு ஒளிஞ்சிட்டான் அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கும் போது இவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருப்பா. போன் எடுத்து யாருக்காவது கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இந்த பொண்ணு அங்கேயே வந்து ஷூட் பண்ணி கொள்றான். இடத்த சுத்தி வெளியில மொத்த போலீஸ் ஃபோர்ஸும் வந்துடுறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்கள சேவ் பண்றதுக்காக. உள்ள ஒரு பக்கம் இவன் வந்து மறுபடியும் அந்த டால் எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருக்க. இந்த டாலை வச்சுதான் பொம்மையை வச்சுதான் இவனை வந்து டைவர்ட் பண்ணணும்னு ஜேக் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி வந்து பேச்சு கொடுத்து அவனை வந்து டைவர்ட் பண்றான். அந்த கேப்ல ஜஸ்ட் மிஸ்ல வெளியில வந்து அவனை வந்து ஷூட் பண்ணிடுறான். அவனோட காலில் தான் ஷூட் பண்ணியிருப்பான். அராட்டன்ற போலீஸ் ஆஃபீஸரும் இந்த இடத்துக்கு வர இவங்க வந்து இவனை சுத்து போட்டுடுறாங்க. பரவாயில்ல, நீ வந்து என்னை கொன்னதுக்கு ரொம்பவே நன்றி ஜேக், இப்போ வந்து எல்லா சடங்குமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு த கீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்துல வந்து இறந்து போறான். அதுவும் எப்படின்னா அவனோட உடம்பு வந்து ஃபுல்லாவே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இதனால அந்த பில்டிங்கே வந்து பயங்கரமா ஷேக் ஆகுது. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அங்க வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. மாதிரி வெடிச்சு செதறினதுல நிறைய புகை மூட்டம் இதெல்லாம் வரும்ல, அந்த புகையிலிருந்து பயங்கரமான ஒரு வாய்ஸ் ரோர் அந்த மாதிரி சவுண்டோட அங்கங்க அந்த ஃபயர் பால்ஸ் வந்து போய் விழ ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாம எப்படியாவது இங்க இருந்து வெளியில போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. வெளியில வந்து பார்த்தா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. எதுக்காக இது மாதிரி பண்றாங்கன்னே புரியல. ஒரு ஃபயர் வண்டி வந்திருக்கும், அந்த வண்டியில இருக்கிறவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுக்கு மேல வெளியில இருக்கிறது சேஃப் இல்ல, மால்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு பிராங்கோ அவளோட பொண்ணு லோவும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ள வரும்போது பார்த்தா அங்க ஒருத்தவன் இன்னொருத்தவனை போட்டு ஒரு டேபிள்ல வச்சு கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு இருக்கிறான். ஐயோ, இவன் கண்ணில் வர மாட்டா, நம்ம அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இவளை வந்து எப்படியாவது இங்க சேஃபா மறைஞ்சிருக்கணும், இல்லைன்னா இவன் கண்ணில் படாம போகணும் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா இருந்தாலும் அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்துட்டு இவங்கள பாத்துடுறானுங்க. அந்த இடத்துல நிறைய பொம்மைகள்லாம் இருக்கும். அந்த பொம்மையெல்லாம் வச்சுதான் இவன் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுல இருந்து கை காலெல்லாம் தனித்தனியா பிச்சு எடுத்துக்கிறா. அதை வச்சுதான் இவன் வந்து ஓரளவுக்கு அவங்கள சமாளிக்கிறா. இருந்தாலும் அவனுங்க பேய் பிடிச்ச மாதிரி இருக்கிறானுங்க. அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போலான்னு பார்த்தா அங்க இருக்கிற எஸ்கலேட்டர்ல கூட இந்த மாதிரி நிறைய வெறி பிடிச்ச மனுஷங்க தான் வந்துட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களை பாக்குறதுக்கு சாமி மாதிரியும் இல்ல, என்னதான் பண்றாங்கன்னு ஒன்றும் புரியாம இவளும் இன்னொரு சைடு எஸ்கலேட்டர்ல தன்னோட பொண்ணை வந்து சேவ் பண்ணிடுறா. இந்த பக்கம் வரவங்கள நம்ம ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளால முடிஞ்ச வரைக்கும் அங்க இருக்கிறவங்கள அடிச்சு போட்டு சமாளிச்சிட்டு இருக்கிறா. ஒரு பக்கம் தனியா இவங்களை சமாளிச்சுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தன்னோட பொண்ணை வந்து இறக்கி விட்டுருப்பால. அங்க இருக்கிற ஒருத்தவன் அந்த பொண்ணை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். அட பாவி, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்துட்டு இருந்த இன்னொருத்தவனையும் ரொம்பவே வேகமா அடிச்சு போட்டுட்டு எப்படியோ கரெக்ட் டைம்ல தன்னோட பொண்ணை போயிட்டு காப்பாத்திடுறா. நம்ம சீக்கிரம் வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டோர் வழியா இவங்க வந்து வெளியில போறாங்க. அப்பயும் கொஞ்சம் பயந்து பயந்து யோசிச்சு தான் போறா. கரெக்டா பஸ் ஸ்டாப்பு அங்க வந்து ஒரு பஸ்ஸும் வந்து நிக்கிறது. டிரைவர் எதுவும் பாதிக்கப்படலை. ஆனா அந்த டைம்ல பார்த்து இன்னொருத்த வந்து அந்த டிரைவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவளுக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. மால்குள்ள போனாலும் அங்கேயும் இதே மாதிரி பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்குது. வெளியில வந்து வரலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா மக்களும் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கொன்னுட்டு இது மாதிரி வெப்பன்ஸை யூஸ் பண்ணி காரை வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி இது மாதிரி இந்த மொத்த சிட்டியுமே வந்து ஒரு கொலாப்ஸா தான் இருக்கு. இவ என்ன பண்றதுன்னு தெரியாம இப்போதைக்கு பக்கத்துல ஒரு கிராசரி ஸ்டோர் இருக்கும், அந்த கடைக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. சரி, போன் எடுத்து ஏதாவது சிக்னல் கிடைக்குமா ஜேக்குக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாக்குறா. ஆனா எந்த சிக்னலுமே கிடைக்கல. சரி, இந்த இடத்துல வந்து நிச்சயமா வந்து போன் இருக்கும், அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பாக்குறா. அந்த இடத்துல நிறைய இறந்து போன பணங்கள்லாம் வேற கிடக்குது. எப்படியோ அதெல்லாம் தாண்டி அவ வந்து போன் பண்றா. இந்த நேரத்துல பார்த்து இந்த கடைக்குள்ள ஒரு வெறித்தனமான மனுஷன் வேற உள்ள புகுந்துடுறான். இப்ப இவளோட பொண்ணு வேற ஒரு பக்கம் தனியா இருக்க. அவ வந்து எப்படியோ இவன் கண்ணில் படாம வந்து அவளும் நகர்ந்து வந்து ஒளிஞ்சு இருக்க ட்ரை பண்றா. ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்ற பேர்ல அங்க இருந்த ஜன்னல்ல வந்து அவ லைட்டா மோதிடுவா. அதனால அந்த சத்தம் கேட்டு இந்த மனுஷன் கரெக்டா நம்ம லூ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறான். ஆனா நல்ல வேலையா பின்னாடில இருந்து பிராங்க் அவனை அட்டாக் பண்ணி விட்டுட்டு இங்க இருந்து சீக்கிரம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையை விட்டு வெளியில போயிடுறா. அப்படியே மால்ல காமிச்சா நம்ம ஜேக், அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஆராட், அவங்க 2 பேத்துக்கும் ஒரு சின்ன காயம் கூட ஆகல. அவங்க 2 பேரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க அவங்களோட கன்னோட. என்னடா இது, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நடந்தது, ஆனா எப்படி நமக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல.
முன்னாடி இந்த இடத்துல வந்து இறந்துருப்பாங்கல்ல, அந்த மனுஷங்களோட பாடி கூட அந்த இடத்துல இல்ல. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புரியாம பார்த்துட்டு இருக்கேல வந்து பார்த்தா கீழே இருக்கிற அந்த ரத்தக்கரை அது கூட ரொம்ப நாள் முன்னாடி நடந்த மாதிரி ரொம்பவே வந்து பழமையானதா இருக்கு. இவங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம பார்த்துட்டு இருக்கேல ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்குது. சரி எங்கேருந்துடா இந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மெதுவா செக் பண்றாங்க. பார்த்தா அங்க வந்து ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிறா. சரி இந்த பொண்ணு வந்து ஏதோ பாதிக்கப்படாம இருப்பா அப்படின்னு பார்த்தா திரும்பினா அவ ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கா. அது மட்டும் இல்ல கண்ணிமைக்கிற நேரத்துல நம்ம அந்த போலீஸ் ஆஃபீஸர் அராட்டாவை வந்து கொன்னுறா. இப்படி கொண்டுட்டு அடுத்தது நம்ம ஜேக் கிட்ட தான் வரா. அவனை வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா என்னதான் வந்து ஷூட் பண்ணாலும் அந்த புல்லட்லாம் அவளை எதுவுமே பெருசா செய்யல. இதுக்கப்புறம் வர வழி இல்ல, பொண்ணுங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, இவளை அடிச்சு தம்சம் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். எப்படியோ அவளோட தலையில வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறான். சரி எப்படியோ இவன் வந்து காலி பண்ணிட்டோம், இங்கிருந்து முதல்ல வெளில போனா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். பார்த்தா அந்த இறந்து போனாலே பொண்ணு அவளுக்கு வந்து எதுவுமே ஆகவே இல்லை. கொஞ்ச நேரத்துல அவ எல்லாமே சரியாகி திருப்பி வந்துடுறா. அது மட்டும் இல்ல கை கால்லாம் பெருசு பெருசா முளைச்சு சீலிங் மேல ஏரியாவை வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறா. அந்த பொண்ணு நம்ம ஜேக்க மட்டுமே தான் தேடி வந்துகிட்டு இருக்கிறா. இவனை வந்து என்னதான் வெப்பன்லாம் வச்சிருந்தாலும் அதெல்லாம் லாய்க்கப்படல. அந்த பொண்ணு வந்ததுமே ஃபர்ஸ்ட் அவனோட வெப்பனை தான் வந்து தனியா வாங்கிடுறா. அதை வாங்கிட்டு அவனை பயங்கரமா அட்டாக் பண்ண வர அவனும் எப்படியோ வந்து எப்பா என்ன பொண்ணுடா இவ அடிச்சு துவம்சம் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனால முடிஞ்ச வரைக்கும் அவளை வந்து சமாளிச்சுட்டு அங்கிருந்து ஓடிடுறான். இவனுக்கு இவனோட ஃபேமிலியை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தாகணும். அதனால எப்படியோ அங்க ரெஸ்ட் ரூம்ல தானே இருந்தாங்க, அங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செக் பண்றான். ஆனா அவங்க அங்க யாருமே இல்லை. அங்க இருக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தா அதெல்லாம் அழுகி போன நிலையில இருக்கு. நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நடந்த மாதிரி இருக்கு. பார்த்தா பாடி எல்லாம் காணும். இங்க இருக்கிற ஃபுட் எல்லாம் வேற இது மாதிரி அழுகி போயிருக்கு. என்னதான்டா நடக்குது அப்படின்னு புரியாம பார்த்துட்டு இருக்க. இப்ப மறுபடியும் அந்த பொண்ணு இவன் கிட்ட தான் வந்து நிக்கிறா. இதுக்கு மேல இவளை சமாளிக்க முடியாது போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து எவ்வளவோ ஓடி போறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா முடியல. அந்த பொண்ணு கரெக்டா ஜேக்கையே பார்த்து தான் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இதுக்கு மேலேயே உன்னை இப்படியே விட்டா நீ சும்மா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நிறைய வயர்ஸ் எல்லாமே தொங்கிட்டு இருக்கும். அதனால அதை வச்சு அங்க இருக்கிற பில்லர்ல இவளை வந்து கட்டி போட்டுட்டு அப்புறமாவது நீ என்ன ஃபாலோ பண்ணாம இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவளோட மூஞ்சில நங்கு 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 நங்குன்னு அவளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 குத்த குத்தி விட்டுட்டு இங்க இருந்து அவன் கிளம்புறான். வெளியில பார்த்தா நம்ம பிராங்க் அவளோட பொண்ணு லூ இவங்க 2 பேரும் வந்து ஏதாவது கிடைக்குமா அப்படி சேஃபான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க வந்திருப்பாங்க. அங்கேயும் எல்லாருமே எப்பயும் போல இப்படியே அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு பஸ் மட்டும் அமைதியா வந்து நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு எப்படியாவது அந்த பக்கம் போகணும்னு ட்ரை பண்றாங்க. ஆப்போசிட்ல ஒருத்தன் வந்துடுறான். அவங்க கண்ணில் படாம எப்படியோ அந்த பஸ்ஸு கடியில உருண்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்ததும் அந்த பஸ்ஸுக்கு நம்ம எப்படியாவது ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேஃபா யார் கண்ணிலையும் படாம எப்படியோ இந்த பஸ்ஸுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த பஸ்ஸுக்குள்ள இது மாதிரி பாதிக்கப்படாதவங்க சும்மா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் டிரைவர் சொல்றாரு, நானும் இங்க இருந்து கிளம்பணும்னு தான் ஆசை, ஆனா என்ன பண்றது, என்னோட சாவி வந்து வெளியில விழுந்துருச்சு, அதை போய் எடுக்கிறதுக்கு இங்க யாருக்கும் தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஒண்ணுக்கு பிரச்சனை இல்லை, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் வந்து ரொம்பவே தைரியமா அதை போயிட்டு எடுக்கிறா. எடுத்துட்டு வர வழியில பார்த்தா அவ கரெக்டா பஸ் கிட்ட வந்துடுறா. ஆனா அங்க 2 வெறி பிடிச்ச மனுஷங்க வந்துடுறாங்க. இவ வேற தன்னோட பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க. அவளால பொண்ணுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ அம்மாவும் இப்ப இந்த மாதிரி ஆபத்துல மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறா. நல்ல வேலையா இந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு 2 பேசஞ்சர்ஸ் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு பிராங்குக்கு ஹெல்ப் பண்ணி அவளை காப்பாத்துறாங்க. இவங்க பஸ்ஸுக்குள்ள ஏறினதுமே சேஃபா வந்தோன்னே சாவியை போட்டுட்டு இங்கிருந்து இந்த பஸ் வந்து கிளம்புது. எப்படியோ இங்கிருந்து கொஞ்சம் சேஃபாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணா சிட்டிக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இங்க எல்லாருமே அடிதடி போட்டு சண்டை போட்டுட்டு இருந்ததுல எல்லா காரு அப்படி இப்படின்னு எல்லாமே ஒரு கிராஷ் ஆகி அப்படியே ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் மாதிரி ஆகுது. பிளாக் ஆயிருக்கு ரோடே. இதெல்லாம் தாண்டி உங்களால இந்த பெரிய பஸ் எடுத்துக்கிட்டு போக முடியாது. என்ன பைசைக்கிள் அப்படியே ஓட்டிக்கிட்டு சைடில் எஸ்கேப் ஆக எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இவங்க நடந்துதான் போயாகணும். அதனால இவங்க 2 பேரும் மறுபடியும் வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்து இவங்களோட ஹோட்டல் தங்கி இருந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் பக்கத்துல தான். அதனால ஹோட்டல் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு வராங்க. அங்கேயும் வந்து எல்லாருமே இந்த மாதிரி இறந்துதான் கிடக்குறாங்க. இன்னொரு 2 பேர் அங்க இருக்கிறவங்களும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறானுங்க. எப்படியாவது அவனுக்கு கண்ணில் படாம போயிடலான்னு பார்த்தா இவங்கள பார்த்துட்டு ஒருத்தர் அட்டாக் பண்ண வர, நல்ல வேலையா அங்க அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போற ட்ராலி இருக்கும்ல, அதை வந்து அவ ஷீல்டா யூஸ் பண்ணி அங்க இருக்கிற அந்த மனுஷனை நாக் அவுட் பண்ணிடுறா. எப்படியோ நம்ம சேஃபா திருப்பி வந்து ரூம்குள்ள போயிடணும் அப்படின்னு பாக்குறான். அங்க வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கும், அதை வச்சு இன்னொருத்தனையும் வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு எப்படியோ ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இங்க வேற யாரும் கிடையாது, எப்படியோ நம்மளோட ரூமுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்போ வெளியில பார்த்தா இந்த மொத்த நகரமுமே வந்து அப்படியே அழிஞ்சு போன நிலைமையில இருக்குது. இங்க இருக்கிற போனாவது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்க் வந்து செக் பண்றா. ஆனா எந்த போனுமே இப்போ வந்து ரேஞ்ச்லேயே இல்லை.
மால்ல இருக்கிற நம்ம ஜேக் அவன் பார்க்குற ஸ்க்ரீன் எல்லாமே வந்து அந்த இடத்துல கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. என்னதான்டா நடக்குது அப்படின்னு ஒன்றும் புரியாம தன்னோட ஃபேமிலியும் எங்க இருக்குன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு மறுபடியும் ஜேக்கை தான் தேடி வந்துகிட்டு இருக்கிறா. அடிப்பாவி, என்னன்னாலும் இவன் நம்ம விடமாட்டா போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒளிஞ்சுக்கிறான். இந்த பொண்ணு என்னதான் பண்றான்னு பார்ப்போன்னு அந்த இடத்துல ரத்தம் வெள்ள மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி தான் அவள் வந்து உள்ள போய்கிட்டு இருக்கிறா. சரி, இவளை ஃபாலோ பண்ணி போனாதான் என்ன ஏதுன்னு நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதுக்குள்ள வரான். வந்து பார்த்தா இது வந்து வேற ஒரு உலகம் மாதிரி இருக்கு. இதுவும் பஸ் ஸ்டேஷன், இது எல்லாமே இருக்குது. ஆனா எல்லாமே ரொம்பவே காலியா இருக்கு. என்ன இடம்னு புரியாம அவன் பார்த்துட்டு இருக்க பில்டிங்களோட டாப்ல வந்து ஒரு பெரிய டீமன் அது வந்து இவனை தான் அட்டாக் பண்றதுக்காக இப்ப வந்துகிட்டு இருக்குது. ஐயோ, அடுத்து இதுவா, என்ன நடக்குதுன்னு ஏற்கனவே புரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன், இதுல நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து தலைதறிக்க அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இப்போதைக்கு இது கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு. சரி, வந்த வழியாவே போய் நம்மளோட இதுக்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் எந்த பக்கம் இருக்கு என்ன எதுன்றது தெரியல. இந்த டீமனும் இவனை சும்மா விடுற மாதிரி இல்ல. நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ் இவனை வந்து இந்த டீமன் சாப்பிட்ருக்கோம். ஆனா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கதவு மாதிரி ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆனதுமே இவனை வந்து யாரோ உள்ள இழுக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, அந்த துறவி சான் தான். அப்பா தம்பி, நான் அப்பவே சொன்னேனே நீ நம்பலையே, இப்ப வந்து தெரியுதா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்கறான். இது என்னதான் என் இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும் போதுதான் இந்த இடத்தோட பேரு ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னும் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல இருக்கிற இடம் தான் இது. இங்க வந்து எங்க போறதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிற ஆன்மாக்கள் வந்து இந்த இடத்துலதான் இருக்கும். இப்போ இங்க நடந்த எல்லாத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். ஏன்னா அந்த மெக் அப்படிங்கிறவரை கொன்னு அந்த நரகத்தோட கேட்டை வந்து நீ ஓபன் பண்ணிட்ட. ஆனா இது எல்லாத்தையும் மெக் மட்டும் தனியா பண்ணல, அவனை பண்ண வச்சது என்னோட அப்பா தான். அவர் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, ரொம்பவே தலை சிறந்த மந்திரவாதி. அவரோட பேரு வீச்சன். அவர் வந்து இந்த உலகத்துக்கு திருப்பி வர நினைக்கிறாரு. இப்போ நீ இந்த கேட்டை திருப்பி ஓபன் பண்ணதுனால அங்கிருந்து டீமன்ஸ் எல்லாமே இந்த பூமிக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. தடுக்கிறதுக்கு ஒரே வழி நீ மட்டும்தான். ஏன்னா நீ தான் அந்த கேட்டை ஓபன் பண்ண, அதை க்ளோஸ் பண்ற சக்தியும் உனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ தான் அந்த கீப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுதான் வந்து விதிக்கப்பட்டது. ஏன்னா அந்த ரத்த நிலவு அது கீழே பிறந்தவன் தான் நீ. நீ பிறக்கும் போது கூட உங்க அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க. இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சான் வந்து கேட்கறான். அப்புறம் தான் இவனுக்கு அவன் ஃபேமிலி ஞாபகம் வருது. இதை பாருங்க, என்னோட ஃபேமிலியை நான் முதல்ல காப்பாத்தி ஆகணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதை பாரு, இந்த கேட்டை மூடுறதுக்கு தான் இது வந்து ஒரே வழி. அப்படி மூடினாதான் உன்னோட ஃபேமிலியும் சரி இந்த மொத்த உலகத்தையும் சரி உன்னால வந்து காப்பாற்ற முடியும். அதுக்கு நம்ம முதல்ல அந்த மெக்கை கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மெக்கை தேடி வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போறப்பதான் இவன் தன்னோட அப்பாவான வீச்சன் யாரு, எப்படி வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பாவை வந்து ஒரு மந்திரவாதி, ஆனா அவன் ஒரு துரோகியும் கூட. அவரோட மாஸ்டர் கிட்ட இருந்து சில வேதங்கள் எல்லாம் அவன் எடுத்தான். அதெல்லாம் அவன் பயன்படுத்தி அவனோட ஆத்மாவை வந்து தனியா பிரிச்சு அவனோட உடம்ப வந்து அவன் அழிச்சிட்டான். இப்ப திருப்பி அவன் அந்த உடம்ப கொண்டு வரதுக்காக எண்ணெயை வந்து பயன்படுத்தி ஒரு சடங்கு பண்றதுக்கு முயற்சி பண்ணான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எங்க அம்மா அவனோட ஆத்மாவை இந்த மாதிரியான ஒரு உலகத்துல போட்டு நாடு கடத்தி அடைச்சு வச்சுட்டாங்க. முயற்சியில அவன் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு பக்கம் என்ன வச்சுதானே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணான். அதனால இந்த மாதிரி ஆன்மாக்களை உறிஞ்சு எடுக்கிறது ஏன்னா என்ன, இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் உள்ள வேறுபாடெல்லாம் என்ன, இந்த ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இந்த மூலியமா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். இந்த கதையை அவன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பில்டிங்க்கு மேல ஒரு டீமன் ஒரு பொண்ணை பிடிச்சு கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்குது. இதை பார்த்ததுமே ஜேக் வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றான். டே, அதுக்கெல்லாம் டைம் இல்லடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அவன் வந்து கொஞ்சம் கூட அதை கவனிக்காம அந்த பில்டிங்க்கு தான் போய்கிட்டு இருக்கிறான். இவர் ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்க ஒரு பக்கம் ஒரு டீமன் வந்து அங்க வந்து மாங்கை வந்து தடுத்துருது. அதனால இவர் ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் ஜேக் வந்து எப்படியோ அந்த ரூஃபோட டாப்புக்கு வந்துடுறான். ஆனா இன்னும் அந்த பொண்ணு கிட்ட போகல. அதுக்குள்ள அங்க பார்த்தா நிறைய டீமன்ஸ் வந்து இவனை சரவுண்ட் பண்ணுது. ஆனா இவன் ரொம்பவே தைரியமா அங்க இருக்கிற ஒவ்வொரு டீமன்ஸையுமே அடிச்சு வந்து விரட்டுறான். எல்லாத்தையும் சமாளிச்சு அந்த பொண்ணு கிட்ட வந்துடுறான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே பயங்கரமா வந்து ஃபீல் பண்றா. அந்த மால்ல பார்த்த பொண்ணு தான் இவ இருந்துட்டு என்ன சொல்றான்னா, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து துரோகம் பண்ணிட்டேன். ஏன்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடயே நான் வந்து ஒன்னா இருந்தேன். அதனால அவனை வந்து சீட் பண்ணிட்டேன். கடைசியா நான் அவனுக்கு தான் ஃபோன் பண்ண நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி பண்ணனால தான் இந்த மாதிரி இடத்துல நான் வந்து மாட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கறதையும் அவ சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய டீமன் வந்து வந்துட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே இங்க இருந்து நம்ம சீக்கிரமா தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனு வந்து அவளை பிடிச்சி காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். இவங்க என்னதான் பண்ணாலும் சரி அந்த டீமன் அந்த பொண்ணை வந்து விடுற மாதிரி இல்ல. கரெக்டா அந்த பொண்ணை பிடிச்சா அதை அப்படியே முழுங்கிருது. இதை பார்த்து ஜேக்குக்கு ஐயோ, நம்ம சரி எப்படியாவது தப்பிக்கணும், நம்மளோட குடும்பத்தை பார்க்கணுமே அப்படின்னா அங்கிருந்து ஓடிடுறான். இப்ப ஓடி போயிட்டு எப்படியோ இந்த மாங்கோட மறுபடியும் வந்து மீட் பண்ணிடுறான். போயிட்டு அந்த துறவி கிட்ட இவன் புலம்பி தள்ளுறான். என்னன்னா அந்த பொண்ணு இறக்க போறா அப்படிங்கறது அவளுக்கு சுத்தமா தெரியாது. இன்னும் சொல்ல போனா அந்த மால்ல நடந்த அவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளோசிவ், அதுல நம்ம எல்லாரும் செத்துருக்கணும், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல
ஆமா, இது எல்லாமே உனக்கு கூடிய சீக்கிரம் புரிய வரும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதை பாருங்க, எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது, என்னோட ஃபேமிலியை நான் இப்பவே போயிட்டு பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல, இதை பாரு, நீ தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இழந்து போன ஆன்மா, அதனால ஒன்னால மட்டும்தான் இதை வந்து மாற்ற முடியும். இதை வந்து நீ செஞ்சுதான் ஆகணும். இப்போ உனக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதெல்லாம் இன்னும் முடியல அப்படின்ற மாதிரி சொல்றான். பூமிக்கு போறதுக்காக இவங்களுக்கு ஒரு வெசல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு இவங்களால வந்து பூமிக்குள்ள போயிட முடியும். இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி ரெக்கையுள்ள டீமன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஐயோ, சாதாரண டீமன்ஸையே சமாளிக்க முடியாது, இதுங்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்க, இவங்க ஒரு பில்டிங்குள்ள வராங்க. ஆனா அங்கேயும் இந்த ரெக்கையுள்ள டீமன்ஸ் எல்லாம் இவங்களே சுத்தி போட்டுருது. அதுக்கப்புறம் என்ன சண்டை தான். அதுவும் நம்ம மாங்க்கு அவர் கத்து வச்சிருந்த மொத்த வித்தையும் இங்க வந்து இறக்குறாரு. மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படி இப்படின்னு அதுங்க எல்லாத்தையுமே போட்டு துவம்சம் பண்றாரு. கலையெல்லாம் நீ எங்கேயா கத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அதுங்களே ரொம்பவே வீக் ஆகி டவுன் ஆகிருதுங்க. எப்படியோ இதுங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ தேட்டருக்குள்ள போறாங்க. இந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய டீமன்ஸ் இருக்கதா செய்யுது. ஆனா எப்படியாவது இவங்க நினைச்சதே இவங்க வந்து செஞ்சாகணும். இவங்க வந்து இப்போ ஒரு பூமிக்கு போறதுக்கான போர்ட்டலை வந்து ஓபன் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் உள்ள இடம் தேவை. அதனால அந்த தேட்டரோட ஸ்கிரீன் அங்க பக்கத்துல போயிட்டு நின்றுட்டு இவங்க வந்து அந்த போர்ட்டலை ஓபன் பண்றாங்க. நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல இவங்க ரெண்டு பேர் மட்டும் இப்போ வந்து பூமிக்கு வந்துடுறாங்க. இதுக்குள்ள அந்த டீமன்ஸால வர முடியல, ஏன்னா அதுங்களுக்கு அந்த வெசல் தேவை, அது இல்லாம வர முடியாது. நிஜ உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜேக் இருந்துட்டு அங்க இருக்கிற மால்ல தான் இருக்கிறான். அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை பார்க்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் அரட் அவர் வந்து இறந்து கிடக்குற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறான். பத்தி ஃபீல் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு வித்தியாசமான கன்னை வந்து இவன் கிட்ட கொடுக்குறாரு. இதுல வந்து ரொம்பவே ஸ்பெஷலான புல்லட்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கத்தியையும் வச்சுக்கோ, இதுவும் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த ரெண்டு ஆயுதத்தை மட்டும் வச்சுதான் அந்த மெக்க கொல்ல முடியும்னு சொல்றாரு. ஒரு பக்கம் ரூம்ல மேக்கோட உருவத்துக்கு மேக்கு மாறி இந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க வந்துட்டு கண்ணாடியவே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி வந்து கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு புரியல. இந்த பொண்ணு வந்து நிறைய கேள்விகள் அவங்கள வந்து கேட்டுக்கிட்டே இருக்க, இவன் வந்து இந்த பொண்ணை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு பொம்மை வச்சிருப்பான்ல, அந்த பொம்மையை வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். கொடுத்ததுமே இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்பா கம்யூனிகேட் பண்ண வழி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்ற இன்ஃபர்மேஷனை இவன் வந்து எழுதி வச்சுட்டு இருக்கிறான். கரெக்டா இந்த நேரத்துல நம்ம உண்மையான ஜேக்கும் அதுக்கப்புறம் அந்த மாங்க் அவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த பொம்மை இருக்குல்ல, அது மட்டும் தான் இருக்குது. அவளோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் பொண்ணு ரெண்டு பேத்தையுமே அங்க காணோம். அங்க வந்து அந்த டெலிஃபோன் இதுக்கு பக்கத்துல ஒரு லெட்டர் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கு. அதை எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது கீழே இவனோட பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல தான் இவங்க ஃபேமிலி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே ஜேக் பரபரப்பா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்களோட கண்ணுக்கு அவன் உண்மையான ஜேக்கா தெரியல. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அரட் அவரோட உருவத்துல இப்ப இருக்கிறான். அவங்களோட அப்பியரன்ஸை பார்த்து அவங்களோட ஃபேமிலி குழம்பி போய் நிற்கிறாங்க. இதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு இப்போ ஜேக்கோட உருவத்தில் இருக்கிற அந்த மெக்கு வந்து உண்மையான ஜேக்கை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். டே என்னடா நீ உன்னோட ஃபேமிலிக்கு உண்மையானவனா இல்லையே, ஒரு நல்ல அப்பாவாகவும் இல்லை, நல்ல ஹஸ்பண்டாகவும் இல்லை, ஒன்று ஓ மேலே அன்பு வச்சவங்கள நீ இப்படி தான் பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவனை வெறுப்பேற்றிட்டு இருக்கிறான். பதிலுக்கு நம்ம ஜேக்கும் அவனை அசிங்கப்படுத்த எப்படியும் அவன் மேல இருந்து இவன் வந்து கீழே இறங்கிடுறான். ஜஸ்ட் மிஸ்ல அவன் வந்து ரோல் ஆகிடுறான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பயங்கரமான சண்டை வந்து இப்ப ஆரம்பிக்குது. இவன் கிட்டதான் அந்த ஸ்பெஷலான துப்பாக்கி இருக்குமே, அதை வச்சு அவனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு பார்த்தா, ஆனா ஒரு நிமிஷத்துல அந்த மேக் வந்து அந்த துப்பாக்கியை கீழே தள்ளி விட்டுறான். அதனால இவங்க ரெண்டு பேருமே இப்ப தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. தண்ணிக்குள்ளேயும் இவங்களுக்கான சண்டை வந்து நின்ன மாதிரி இல்ல, பயங்கரமா போயிட்டு இருக்கு. சரி இப்பயாவது அந்த கத்தியை வச்சு இவனை குத்திடலாம் அப்படின்னு வந்து இவன் ட்ரை பண்றான். கரெக்டா அந்த நேரத்துல இந்த பிராங்க் அவளோட ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் இப்ப அமைதியா இல்ல, ரெண்டு பேத்தையுமே போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வந்தா ரெண்டு பேருமே ஜேக்கோட உருவத்துல இருக்காங்க. அதை பார்த்ததுமே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த லூ அவ என்ன பண்றான்னா, அப்பா நான் வந்து எப்பயுமே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றதுக்கு ஒரு இது சைகை காமிப்பேன்ல, அதை காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் வந்து கரெக்டா காமிச்சிடுறான். அப்படின்னா இவன் தான் உண்மையான ஜேக்கு, இன்னொருத்தவன் பொய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவனை அவன் வந்து ஷூட் பண்ணிடுறான் பிராங்க். அப்படி ஷூட் பண்ணதுமே அவன் தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். நேரா அங்கிருந்து அந்த ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவன் வந்துடுறான். வந்ததும் அந்த டீமன் வேற அவனை சாப்பிட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இங்க இருக்கிற அந்த ஜேக் அவன் வந்து அவ கையில இருந்து அந்த கன்னை வாங்கிக்கிறான். அப்படி வாங்கினதுக்கு அப்புறமா தான் லூ வந்து சொல்றா, இவன் நம்மளோட உண்மையான அப்பா இல்ல, என்னோட உண்மையான அப்பா இவன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்டதும் அவளுக்கும் வந்து ஷாக் ஆகுது. அந்த இடத்துல செவுத்துல வந்து அந்த ரத்த வெள்ளம் மறுபடியும் வர ஆரம்பிக்குது. இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கே உண்மை தெரியும், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் அதுக்குள்ள வந்து இப்ப கூட்டிட்டு வரான்.
பக்கம் இந்த ஹிண்ட்ரன்ஸ் அந்த இடத்துல நல்ல வேலையா நம்ம ஜேக்க வந்துட்டு அந்த மாங்க் தான் வந்து காப்பாத்திருப்பாரு. அவர் காப்பாத்தினதுமே அந்த இன்ஃபர்மேஷன் என்ன ஏது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. இது மூலியமா தன்னோட அப்பன் இன்னமும் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் வந்து ஏதோ பெருசா பண்றதுக்கு தான் பிளான் பண்றான், உடனே நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணி இவங்க வந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. அது வந்து காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டுல இருந்து தான் அவன் எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறாங்க. இந்த வீட்டுக்கு தான் இப்போ நம்ம அந்த மெக் இருக்கான்ல, அவன் வந்து பிராங்கையும் லூவையும் வந்து கூட்டிட்டு வந்திருப்பான். இங்க வந்து பார்த்தா இந்த இடத்துல நிறைய மத வெறியர்கள் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஹூடி போட்டுக்கிட்டு இருக்கானே இவன் தான் அந்த வின்சன். இவன் வந்து இவங்கள வரவேற்கிறான். அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரும் இந்த இடத்துக்குள்ள தானே வந்து வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பெரிய டீமன் வரை இவங்கள தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க. அதோட கண்ணில் படாம எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று வந்து இவர் உருவாக்குறாரு இந்த மாங்க். அந்த போர்ட்டல் வழியா இவங்க போயாகணும். அதே டைம் இந்த வின்சன் என்ன பண்றான்னா, நம்ம லூ பாப்பா இருக்கால, அவளை வந்து அப்படியே காத்துல மிதக்க வச்சுட்டு அவளை கொல்றதுக்கு ட்ரை பண்றான். இவளை கொன்னுட்டான் அப்படின்னா இவன் இந்த இடத்தோட கடவுளா ஆயிடுவான். அதுக்குதான் இவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல கரெக்டா ஜேக் வந்து வின்சனை ஒரே எத்து தான் கீழே விழுந்துடுறான். அப்புறம் என்ன, திருப்பியும் சண்டை தான். அந்த இடத்துல தான் ஏற்கனவே நிறைய ஆட்கள் வேற இருப்பாங்க. இப்போ நம்ம ஜேக் வந்து அங்க இருக்கிற எல்லாரையும் வந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அவன் கிட்டதான் அந்த ஸ்பெஷலான கத்தி வேற இருக்குமே, அதையும் வச்சு அட்டாக் பண்றான். இந்த இடத்துல மெக்கும் இருக்கிறதுனால அவனும் ஜேக்கை போட்டு தள்ளுறதுக்கு தான் பிளான் பண்றான். வேலையா பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா கரெக்டா பிராங்க் வந்து அங்க இருக்கிறவனை ஷூட் பண்ணி அங்க இருக்கிறவங்கள கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஜேக் அவன் வந்து ஃபைனலா அந்த மெக்கை வந்து போட்டு தள்ளிடுறான். அவன் இறந்ததுக்கு அப்புறமா நேரா அவனோட ஆத்மா அந்த ஹிண்ட்ரன்ஸ்க்கு தான் போகுது. அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த டீமன் அவனோட ஆத்மாவை அப்படியே சாப்பிட்டுருது. இந்த பக்கம் அந்த ஆத்மாவை சாப்பிட சாப்பிட பவர் வேற அதிகரிக்கும். ஒரு பக்கம் நம்ம இந்த மாங்க் வந்துட்டு தன்னோட அப்பாவை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். டைவர்ட் பண்ணி எப்படியாவது ஜேக் வந்து அவனை போட்டு தள்ளுறதுக்கு பாக்குறான். அந்த வீச்சன் வந்து சாகிறதுக்கு முன்னாடி இது பாரு, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை பத்தி எனக்கும் தெரியும். அதுக்கு வந்து வேற ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இத்தனை நாளா வந்து பார்த்தேன். ஆனா வேற எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. இதுக்கு வந்து ஒரே ஒரு வழி, நீ அந்த கேட்குள்ள போனா மட்டும்தான் அது வந்து மூடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் வேற வழியே இல்லாம தன்னோட ஃபேமிலிக்கு கடைசியா ஒரு குட் பை சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு, இது வரைக்கும் நான் வந்து உங்க கூட வந்து கரெக்டா இருந்ததில்லை, இதுக்கப்புறம் நீங்களாவது நல்லபடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். அந்த இடத்துக்குள்ள வந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி போனதுமே அந்த நரகத்தோட கேட்டா வந்து அது மாறுது. அந்த வாசல் வழியா இவன் போனதும் அவனோட உடம்பெல்லாம் எரிஞ்சு போய் அந்த கேட் வந்து ஃபைனலா அந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருது. இடத்தோட கேட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப இந்த நிஜ உலகம் மறுபடியும் நார்மலுக்கு வந்துருது. எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம எல்லாரும் சேஃபா வாழ ஆரம்பிக்கிறாங்க. பிராங்குலோவும் அவங்களோட பாட்டியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கதான் இதுக்கப்புறம் ஸ்டே பண்ண போறாங்க. எப்படியோ எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பார்த்தா ஒரு வினோதமான பொண்ணு அவ வந்துட்டு அந்த கேட்டை மறுபடியும் ஓபன் பண்றா. மனுஷன் அவனோட உயிரை கொடுத்து இந்த உலகத்தையே வந்து காப்பாத்திருக்கான். இவ வந்து மறுபடியும் அசால்ட்டா ஓபன் பண்ணிடுறா. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. until then டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.